மக்கள் வணக்கம். சமீபத்துல ஒரு ஆய்வு படிச்சேன். 2010 கணக்குப்படி இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 1 பில்லியனுக்கும் அதிகமான மகிழுந்துகள் சாலைகளை பயணிச்சிட்டு இருக்கதா சொன்னாங்க. இதுல இன்னொரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு மகிழுந்துல நம்ம சராசரியா ஒரு 90 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கிறோம் அப்படின்னா 6 மாதங்கள்ல நிலவை சென்றடைய முடியும் அப்படின்னு இன்னொரு கூடுதல் தகவல் போட்டிருந்தாங்க. இந்த செய்தி படிக்கும் போது நிச்சயமா வேடிக்கையா தானே இருக்கு. வேடிக்கையா இருந்தாலும் அதாங்க உண்மை. ஏன்னா மகிழுந்து அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட குடும்பத்துல ஒருத்தரா எல்லாருமே பாவிச்சு தான் மகிழுந்த பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப இருக்க ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு மகிழுந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 5 ஆண்டுகள் வரை வச்சிருப்போமா. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்தில் ஒரு மகிழுந்து அப்படின்றது அதிகபட்சமே பார்க்கும்போது 1 ஆண்டுக்கும் குறைவா தான் வச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் பல வகையான மகிழுந்துகள், புதிய நிறுவனங்கள், புதிய வகைகள்ல புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பல வகையான மகிழுந்துகள் சந்தையில வந்துட்டு தான் இருக்கு. அந்த மகிழுந்துகளை தேடி மக்களும் போயிட்டே தான் இருக்காங்க. உங்களோட வேலைகளை தான் நாங்க கையில் எடுத்து நம்ம நிகழ்ச்சி மூலமா நிறைய மகிழுந்துகள் அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் எந்த வகையான மகிழுந்து பார்க்க போறோம், அது எப்படி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா, அதுல இருக்கக்கூடிய நிறைகுறைகள் எல்லாமே தொடர்ந்து பார்க்க போறோம். என்ன பண்ணணும், எங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்தா போதும். அந்த வகையில இந்த வாரம் எந்த மகிழுந்து பார்க்க போறோம், அது எங்க வந்திருக்கோம் அப்படின்றத நிகழ்ச்சியை போய் பார்க்கலாம் வாங்க. இதோட நிச்சயமா ஒரு மகிழுந்து பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன மகிழுந்து அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனத்தை பத்தி சில விஷயங்கள்லாம் சொல்றேன். இது முழுக்க இந்தியா சார்ந்த ஒரு நிறுவனம். இந்தியாவில் இருந்தாலும் வெளிநாட்டில் தனக்கான ஒரு மதிப்பை இன்றளவும் பெற்றுட்டு இருக்கு. இந்திய சாலைகளுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ஓட்டும் பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி பல வகையான மகிழுந்துகளை இந்த நிறுவனம் அறிமுகப்படுத்திட்டே இருக்காங்க. அதுவும் இந்த நிறுவனத்தோட மகிழுந்தை பார்க்கும்போது நம்ம மனசுல உடனே வரக்கூடியது இதோட இடவசதி தாங்க. முக்கியமா நம்மளோட மதிப்புக்கு ஏற்ற மாதிரி, அதுவும் கொடுக்கக்கூடிய பணத்தோட மதிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு தரமான மகிழுந்தை இந்த நிறுவனங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மிக குறைந்த விலையில ஒரு நடுத்தர மக்களால் ஒரு புதிய மகிழுந்து வாங்க முடியும் அப்படின்ற ஒரு கனவை நனவாக்கினது இந்த நிறுவனம் தான் நம்மளால அடிச்சு சொல்ல முடியும். இந்த நிறுவனம் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட டாடா நானோ அப்படின்ற மகிழுந்து தான் இந்த வாரம் பார்க்க போறோம். நிச்சயமா உங்களுக்கு பிடித்த மகிழுந்தா இருக்கும். சரி, அந்த மகிழுந்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி பல சுவாரஸ்யமான படங்களை உங்களுக்கு பிடிச்சு வச்சிருக்கோம். பார்த்துட்டு வரீங்களா? வந்துருங்க. டாடா நானோட அடுத்த தலைமுறை மகிழுந்த பாத்தீங்களா, ரொம்ப குட்டியா ரொம்ப அழகா இருக்கா. பார்த்தோன்னே ஓட்டணும் அப்படின்னு ஆர்வம் இருக்குல்ல. சரி, இப்படி ஓட்டி பார்க்கணும் அப்படின்னா நீங்க எங்க இருக்கணும், எங்க வரணும் அப்படின்னா நாங்களும் அங்கதான் வந்திருக்கோம். சென்னை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய கான்கார்ட் மோட்டார்ஸ் வந்திருக்கோம். அங்கதான் இந்த மகிழுந்த பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். நிச்சயமா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மகிழுந்து தான் இந்த வாரம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரபாகரன் என் கூட இருக்காரு. அவர் பேசலாம். வணக்கம் பிரபாகரன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சந்திக்கிறது. சரியா, அதுவும் டாடா நானோட அடுத்த தலைமுறை ஒரு மகிழுந்து கொடுத்துருக்கீங்க. ஆரம்பத்தில் இந்த மகிழுந்து அறிமுகப்படுத்தும் போது இவ்வளவு விலைக்கு இவ்வளவு பெரிய மகிழுந்து அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இருந்தாங்க. ஆனா தொடர்ந்து அதோட விற்பனையில இன்னும் சாதனை நிகழ்த்திக்கிட்டே இருக்கு. அதுல அடுத்த தலைமுறை மகிழுந்து கொடுத்துருக்கீங்க. சரி, கடந்த மகிழுந்தை விட இந்த மகிழுந்துக்கு சில மேம்படுத்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அது என்னென்னு சொல்லுங்களேன். கண்டிப்பா. உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா நானோட ஜெனரேஷன் நெக்ஸ்ட் நானோ. உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் வைஸும் சரி, டெக்னாலஜியும் சரி, உங்களுக்கு எக்ஸ்டீரியர் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு மச் இம்ப்ரூவ்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இந்த ஸ்மைலி கிரில்ஸ், இது ரொம்ப உங்களுக்கு அஸ்தெட்டிக் லுக் வெஹிக்கிள்க்கு கொடுக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல உங்களுக்கு ரீஇன்ஃபோர்ஸ்டு ட்ரம்பிள் ஜோன் ஃபெசிலிட்டியும் ஃப்ரண்ட்ல இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா உள்ள டிரான்ஸ்மிஷன் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஆட்டோ அண்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்கு. 5 ஸ்பீட் ஆட்டோ அண்ட் 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்கு. அண்ட் டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமும் உங்களுக்கு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் தருது, இருக்கிற ஃபியூல் எவ்வளோலாம் ட்ராவல் ஆகும், என்ன கியரில் போயிட்டு இருக்கீங்க, நெக்ஸ்ட் கியர் எப்போ சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி உங்களுக்கு ஃபியூச்சர்ஸும் இருக்கு. இதுக்கு முந்தின நானோ கம்பேர் பண்ணிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு டெய்ல் ஓப்பனிங் ஃபெசிலிட்டி இருக்கு. பின்னாடி நீங்கள் ஓப்பன் பண்ணி பூட்டில் நீங்கள் திங்ஸ் ஏதாச்சும் வச்சுனாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கு. பின்னாடி உங்களுக்கு டிசைன் வைஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நியூ கான்செப்ட் மாடல் கார் மாதிரியே இருக்கும். இப்போ இருக்கவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வடிவமைச்சிருக்கீங்க. கண்டிப்பா. சரி, இந்த டாடா நானோ ஜெனரேஷன் நெக்ஸ்ட் எப்போ அறிமுகப்படுத்துறீங்க? இது இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா May 19 அன்னைக்கு உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் லான்ச் பண்ணது. ஃப்ரண்ட் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீஇன்ஃபோர்ஸ்டு ட்ரம்பிள் ஜோன் ஃபெசிலிட்டி இருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி ஆஸ்பெக்டில் சப்போஸ் ஏதாச்சும் நமக்கு ஆக்சிடென்டல் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்பிள் ஜோன் உங்களுக்கு சேஃபர் சைடு பேசஞ்சரை சேஃபர் சைடு
பாதுகாக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரம்பிள் ஜோன் ஏதாச்சும் ஒன்று ஹிட் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த கிரம்பிள் ஜோன்ங்கிறது உள்ள அந்த போர்ஷன் போய் உங்களுக்கு அதுவே ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுக்கு அந்த டைமில் உங்களுக்கு உள்ள பேசஞ்சர் சைடு எதுவுமே அஃபெக்ட் ஆகாது, உங்களுக்கு ஆக்சிடென்டல் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்டு ஹெட்லைட்ஸ் உங்களுக்கு இதில் வரதுனால நைட் டைம் விசிபிலிட்டி எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஃபாக் லேம்ப்ஸும் இருக்குது. ஃபாகி சீசனில் நம்ம யூஸ் பண்ணுறப்பமே உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் இருக்குது. அண்ட் இதனோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆஸ் எஸ்யூவி கிரவுண்ட் கிளியரன்ஸ் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பம்பி ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அந்த மாதிரி இதில் எல்லாமே உங்களுக்கு கிரவுண்ட் பார்ட் எதுவுமே ஈஸியாக டச் ஆகாது. இப்போ அடுத்து நம்ம எதை பார்க்குறோம்? முன்புறம் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்கலாம். முன்புறம் வந்து உள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் புதுசாக கொண்டு வந்து சொல்லுங்கள். நார்மலி மற்ற வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரண்ட் போர்ஷனில் உங்களுக்கு என்ஜின் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜின் பார்ட் வந்துன்னா ரியர் போர்ஷனில் இருக்கும். என்ன ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா ரியரில் என்ஜின் இருக்கிறதுனால புல்லிங் பவர் உங்களுக்கு இது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆக்சுவலி இது ரியர் வீல் டிரைவ் கூட, அதனால் உங்களுக்கு புல்லிங் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் போர்ஷனில் ரெஸ்ட் ஆஃப் த ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஃபியூல் ரீஃபில்லிங் பாயிண்ட் உங்களுக்கு இருக்குது. எர்லியர் நானோவில் பார்த்தீங்கன்னா 15 liters ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 liters ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. அதனால நம்ம லாங் டிரைவ் போகிறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ஏசி செக்ஷன் பாயிண்ட் உங்களுக்கு இங்கே வருது உங்களுக்கு. இதனோட ஏசியோட கூலிங் சிஸ்டம் 110 AC உங்களுக்கு. கூலிங் வைஸ் பார்த்தீங்கன்னா இமீடியட் கூலிங் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் டியூப்லெஸ் டயர்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே டியூப்லெஸ் டயர்ஸ். நீங்கள் சேஃபர் சைடு எவ்வளோ லாங் ட்ராவல் போகிறதுனாலும் போகலாம். இன்கேஸ் பஞ்சர் ஆனால் கூட இமீடியட்டாக உங்களுக்கு ஏர் ரிலீஸ் ஆகாது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கிங் ஆயில், வைப்பர் வாட்டர் டாப்பர் பாயிண்ட், வைப்பர் மோட்டர்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனில் வரும். இப்போ முன்புறம் பற்றி பார்த்தோம். என்னென்ன விஷயங்கள், கூடுதலான விஷயங்கள், ஏன் இதெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பல விஷயங்கள் சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து வாகனத்தோட அந்த இடதுபுறம் இந்த பக்கம் பார்க்க போறோம். இப்போ இதோட வடிவமைப்பு, இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்றீங்களா? கண்டிப்பாங்க. இது சைட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரோபோட் சைட் பீம்ஸ்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஒரு மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோரோட ஸ்டெபிலிட்டி வைஸ் உங்களுக்கு நல்ல பெட்டர் ஸ்டெபிலிட்டி இருக்கும். என்னன்னா சப்போஸ் ஏதாச்சும் சைடில் வந்து ஏதாச்சும் வெஹிக்கிள் உங்களுக்கு ஹிட் பண்ணுறப்ப கூட அந்த இம்பாக்ட் வந்து உள்ள அவ்வளோ ஈஸியாக பாஸ் ஆகாது. இதனோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வரும். இது ஆஸ் ஈக்குவல் டு எஸ்யூவி வெஹிக்கிள்ஸ் ஈக்குவலான கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஸ்பீட் பிரேக்கர்ஸில் உங்களுக்கு வேகமாக போகிறப்போ இல்லை ஏதாச்சும் பம்பி ரோட்ஸில் போகிறப்போ உங்களுக்கு இதனோட கிரவுண்ட் பார்ட் எதுவுமே அவ்வளோ ஈஸியாக டச் ஆகாது உங்களுக்கு. அப்புறம் இந்த மிரர் பற்றி பார்க்கும்போது சரி, அப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த விளக்குகள் இது எதுக்காகனா இப்போ இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் லெஃப்ட் இண்டிகேட்டர்ஸ் ஆன் பண்ணினா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருக்க வரவங்களுக்கு தெரியும், ரியர்ல இருந்து வரவங்களுக்கு தெரியும், சைடில் இருக்கவங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் அவங்களோட இன்ஃபர்மேஷனுக்காக தான் உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ். சரி, இதில் வந்து நீங்கள் டியூப்லெஸ் டயர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதோட அந்த நீளம் பற்றி சொல்லுங்க, அதோட திறன். கண்டிப்பாக இதில் யூஸ் பண்ணுறது R12 inch டயர்ஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் 135 mm இது. அண்ட் ரியர் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் 155 mm உள்ளது. ரியர் போர்ஷன் ஏன் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியர் போர்ஷனில் தான் உங்களுக்கு என்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட் போர்ஷனில் கிடையாது, ரியர் போர்ஷனில் தான் என்ஜின் வருது. அதனால அதனோட பிரெத் வைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வித் டயரோட பிட் சைஸ் பார்த்தீங்கன்னா 155 mm வித் வரும் உங்களுக்கு. ஆஸ் அ ஸ்பேர் டயர் பார்த்தீங்கன்னா 135 mm வரும் உங்களுக்கு. ஆஸ் அ ஃப்ரண்ட் டயரோட போர்ஷனே வரும். சப்போஸ் ரியர் வீல் பஞ்சர் ஆயிடுச்சு அட் த டைம் ஆஃப் எமர்ஜென்சியில் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. வேறுபாடு தனியாக தெரியாது. வேறுபாடு எதுவும் அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. நம்ம மகிழ்ந்து வாங்குறோம் அப்படின்னா வந்து அலாய் வீல்ஸ் நம்ம பொறுத்தோம். ஆனால் இதை பார்க்கும்போது அலாய் வீல்ஸ் மாதிரி தான் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ கவர் இன்க்ளூட் ஆகி வந்துடும் உங்களுக்கு. ஆஸ் எ லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அஸ்தட்டிக் லுக் இருக்கும் உங்களுக்கு. அலைவீல்ஸோட நெசரியே கிடையாது. மெயினாக அலைவீல்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டி லுக்குக்காக தான் உங்களுக்கு. ஸ்பேஷியஸ் வைஸ் உங்களுக்கு மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் மற்ற வெஹிக்கிள்லாம் ஒரு ஸ்மால் செக்மெண்ட் காரில் நீங்கள் என்ட்ரு ஆகிறப்ப வெஹிக்கிளில் நீங்கள் உட்காரது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்ட் பண்ணி உட்கார மாதிரி தான் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஹிக்கிளை ஓப்பன் பண்ணி உட்காரது பார்த்தீங்கன்னா ஆஸ் அ நார்மலாக நீங்கள் உள்ள போயிடலாம். சாதாரணமாக எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. அண்ட் ஸ்பேஷியஸும் மோர் ஸ்பேஷியஸாக இருக்கும் உங்களுக்கு வெஹிக்கிள்.